வணக்கம். இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு ஒரு gift வாங்கியிருந்தோம் பர்த்டேக்கு. அது லேட்டாக தான் வந்துச்சு, பர்த்டே முடிஞ்சு தான் வந்திருக்கு. சரிங்களா, என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உறவுகளே. நம்ம பாப்பாவுக்காண்டி வாங்கினது ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மீஷோவில் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். இது வந்து என்ன இருக்குது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுக்கணுன்றது நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறையா பேர் எங்கே பார்த்தாலும் பிள்ளைங்களுக்கு பொம்மை இந்த மாதிரி வாங்குகிறோம். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நான் சொல்கிறேன். பாருங்கள் என்னதுன்றது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு நாலேஜ் அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம சொல்ல சொல்ல குழந்தைங்க நல்லா வந்துட்டு அவங்களுக்கு மெமரி பவர் அதிகமாகும். அதனால் இந்த மாதிரி வாங்குங்க. நான் இதை வந்துட்டு ஒரு கடையில் கேட்கும்போது ஒரு பீஸே 80 rupees சொன்னாங்க. ஆனால் அது மொத்தமாகவே எனக்கு 250 தான் வந்திருக்கு. பாருங்கள், இதுதான் வாங்கியிருக்கோம். வாவ், எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள், ஃப்ரூட்ஸு உட்டனில் இருக்குதுங்க. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பீஸை ஓப்பன் பண்ணுங்க. இப்போயே எந்திரிச்சு வந்துட்டாங்க பாப்பா. இது ஃப்ரூட்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வெஹிக்கிள்ஸ் டிரான்ஸ்போர்ட்டு. அப்புறம் இது வந்து அனிமல்ஸு. அப்புறம் இது வெஜிடபிள்ஸ். சரிங்களா, இந்த மாதிரி கார்டு மாதிரி இருக்கும். இதை நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு உள்ள அதே இடத்துல நம்ம வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப நாலேஜுக்காக நான் இது எங்கள் பாப்பாவுக்கு வாங்கினது. பாப்பாவுக்கு 2 வயசு முடிஞ்சிருச்சு. இப்போவே எல்லாமே சொல்கிறா பாருங்கள். இந்த காட்டுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு இதை வாங்கி கொடுக்கலாம். இது ஒரு பீஸ் 80 rupees 60 rupeesன்னு மேலே சொன்னாங்க. அதனால் நாங்கள் மீஷோவில் பார்த்தோம், ரொம்ப கம்மியாக இருந்தது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குதுங்க. எல்லாமே சேர்ந்து 250 வந்துச்சு. பாருங்கள், இந்த டொமேட்டோ அப்படி எடுத்தாச்சு. இதுக்கு நேராக நம்ம டொமேட்டோ அப்படின்னு சொல்லி பேஸ்ட் பண்ணிட்டோன்னா முடிஞ்சதுங்க. இப்படி ஒவ்வொன்றையும் எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ஆர்வமாகவும் செய்வாங்க. அவங்க படிக்கும்போதும் அவங்களுக்கு நல்ல மெமரி பவர் அதிகமாகும். இதே மாதிரி வைல்டு அனிமல்ஸ் இருக்குங்க பாருங்கள். அதுவே எடுத்து வைக்குது பாருங்கள். வாவ், சூப்பர் குட்டிமா, வச்சுருங்க. வாவ், அப்படிதான். இந்த மாதிரி வந்து குழந்தைங்க ஈஸியாக வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுங்க. மீஷோவில் தான் இது நான் ஆர்டர் பண்ணேன். சரிங்களா, நிறையா ஆப்பில் இருந்துச்சு அப்படின்னா பார்த்து நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இது டிரான்ஸ்போர்ட் பாருங்கள். பஸ் எது குட்டிமா? இதில் பஸ் எது? பஸ் எங்கே இருக்குது? ட்ரெயின் எங்கே இருக்குது? ட்ரெயின் எங்கடா இருக்குது? இப்படி நம்ம வந்து ஒவ்வொன்றையும் அவங்கக்கிட்ட சொல்லும்போது ட்ரெயின் சூப்பர். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் சொல்லும்போது அவங்களுக்கு நல்லா ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். ஈஸியாகவும் புரிஞ்சுக்குவாங்க. நீங்களும் மறக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்குறதா இருந்தால் வாங்கி கொடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்க, இப்போவே பாப்பா பாருங்கள் எப்படி பார்க்குதுன்னு வச்சு பார்த்துட்ருக்குது. ஓகே நண்பர்களே, கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் இல்லை வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? பாய் உறவுகளே, பாய்.